அன்புக்குரியவர்களே, நாம் உணர்வை இழந்து விடாதீர்கள் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். 7 குறிப்புகளை தியானித்தோம். வேதத்தை பற்றி கொண்டிருக்க நமக்கு உணர்வு தேவை. தேவனை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட நமக்கு உணர்வு தேவை. தேவ ஐக்கியத்தை இழந்து விடாதிருக்க நமக்கு உணர்வு தேவை. தேவனின் மெல்லிய சத்தத்தை கேட்க நமக்கு உணர்வு தேவை. தேவனின் சித்தத்தை அறிந்து கொள்ள நமக்கு உணர்வு தேவை. தேவனுக்குள் பிழைத்திருக்க நமக்கு உணர்வு தேவை. தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் உணர்வை இழந்து போகக்கூடாது என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய நடத்துதலை அறிந்து கொள்ள நமக்கு உணர்வு தேவை. We need sensitivity in not losing the guidance of God. தேவனை வழிநடத்தலை இழந்து போகாமல் இருக்க, தேவனை வழிநடத்தலை உணர்ந்து கொள்ள நமக்கு உணர்வு தேவை. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the book of Acts of Apostles, chapter 8, verse 29. ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் மிகவும் பரிச்சயமான விஷயங்களை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வழிநடத்தலை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாத ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. வாஸ்தவத்துக்கு என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயத்தில் ஏராளமான விஷயங்களை நாம் மறுபடியும் கேட்கிறோம். ஏறக்குறைய அனைத்து விஷயங்களையும் மறுபடியும் கேட்கிறோம். தேவனுடைய நடத்துதல் என்ற பொது அறிவிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பலமான உண்மை, பிரயோஜனமான உண்மை, நாம நடக்கிறதில்ல, நாம நடத்திக்கிறதில்ல, நாம நடந்து போகிறதில்லை, நம்ம விருப்பத்தோடு செய்கிறதில்ல. ஒருவர் சொல்ல நாம் கேட்பது, ஒருவர் முன் செல்ல அவரை பின்பற்றுவது. ஒருவேளை என்னுடைய அபிப்பிராயத்தில் நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி சராசரியான அளவுக்கும் சற்று அதிகமாகவே விவரங்கள் இருந்தாலும், அனுபவங்கள் இருந்தாலும், அறிவு குறிப்புகள் இருந்தாலும், செய்தி குறிப்புகள் இருந்தாலும், நம்மை விட சற்று அனுபவம் மிக்க முன் சென்றவர்கள், குறிப்பாக நாம் இதை உலக அறிவிலே மாத்திரம் யோசிக்காமல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து யோசிக்கும் விஷயத்தில் நமக்கு எல்லா விஷயத்திலும் முன் சென்றவர், மிகுந்த அனுபவசாலி, முழுமையான அனுபவசாலி நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரமே. ஆக அவர்கிட்ட தான் நம்ம கன்சல்ட் பண்ணணும். இந்த விஷயத்தை பற்றி உம்முடைய வழி நடத்துதல் என்ன, உம்முடைய அபிப்பிராயம் என்ன, உம்முடைய திருவுளம் என்ன என்பதை நாம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். இன்னொன்று, நாம் தேவனை நடத்துதல் என்பது தேவன் நமக்கு அந்த குறிப்பிட்ட தருணத்திற்கும், அந்த குறிப்பிட்ட சம்பவத்திற்கும், அந்த குறிப்பிட்ட தேவன் எதிர்பார்க்கிற முன்பின் விளைவுக்கும் ஏற்றதான ஒரு ஆலோசனையை தேவன் சொல்லுவார். இதை செய், இதை செய்யாதே, இதை எடு, இதை எடுக்காதே, இதை விடு, இதை விடாதே, இதை பிடித்துக்கொள், இதை தொடரு, இதை தொடராதே, இங்கே நில், இங்கே நில்லாதே, அப்படிலாம் ஆண்டவர் கட்டளை பிறப்பிப்பார். அதில் ஒரு வேலையில் நாம் மும்முரமாக இருக்கும்போதும், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் மும்முரமாக இருந்து அந்த வேலையை பற்றி அவசியமான காம்ப்ரஹென்சிவ், போதுமான அளவான புரிதலோடு நாம் பொறுப்புணர்ச்சியோடு செயல்படும் போதும் தேவன் நமக்கு ஒரு மாற்றுப்பாதையை இல்லை அடிஷ்னலாக கூடுதலாக ஒரு பணியை தருவார். அதை நாம் செய்ய புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்கீங்க,
இதை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன உங்களுக்கு, அதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நம்ம சுதந்திரம் இருந்தாலும் சொல்லக்கூடாது. சொல்ல முடியும், சொல்லக்கூடியவங்க. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம கடவுளுடைய வழி நடத்துதலை இழக்கிறோம். we lose God's guidance. அதை இன்னும் புத்தி கூர்மையோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் நமக்கு தேவையான அவசியமான போதுமான அறிவையும் அனுபவத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையும் பணிச்சுமையையும் போதுமான முதலீடுகளையும் எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட அவர் நமக்குள்ளே நம்மிடத்திலே நம்மை கொண்டு அவர் விரும்புகிற விஷயத்தை, அது புதிதாகவோ ஏற்கனவே இருந்ததாகவோ ஏற்கனவே கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு அவர் மூக்க நுழைக்கிறதுக்கு, விளங்கிற மாதிரி மூக்க நுழைக்கிறதுக்கு சுதந்திரம் தேவை என்பதை அவர் திண்ணமாக எதிர்பார்க்கிறார். God expects that freedom, liberty to enter into our lives in spite of giving us all the blessings, all the instructions, all the responsibilities. அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னேன், அதான் கொடுத்துட்டிங்களே, சொல்லிட்டீங்களே, வேலையை முடிச்சுட்டு நான் நீங்கள் சொன்ன நேரத்திலே கொடுத்துருவேன், சொன்ன நேரத்துக்கு முன்னாடி கூட கொடுத்துருவேன், தாமதிக்க மாட்டேன், இப்படிலாம் நம்ம சொல்வோம் கூட. ஆனால் தேவன் ஒரு இடைமறிப்புக்கு, இல்லை அது சரியான வார்த்தை எனக்கு கிடைக்கல, அதனால் நான் ஏதாவது வார்த்தை சொன்னால் அது பதிவில் இருந்தாலும் கூட நீங்கள் தான் புத்தியோடு கூட புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மறிக்கிறதுன்னு சொல்கிறத விட, அதான் சற்ற நேரத்துக்கு முன்னாடி யோசித்து தான் சொன்னேன், அவருக்கு சுதந்திரம் வேணும். அவர் திடீர்னு திட்டத்தை மாற்றி அமைக்க, இல்லை திட்டத்தோடு கூட ஒரு கூடுதலான ஒரு அம்சத்தை கொடுக்க, அதை செய்கிறதுக்கு நீ ஆயத்தமாறு, நான் சொன்னதை கேளு, இப்போ அந்த வேலை இங்கே வை, அதை செய் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை இதில் நம்ம மனுஷீகத்தில் யோசிப்போம், இதான் பெரிய நொச்சாக இருக்குது, ஒரு வேலையை நிம்மதியாக செய்ய விடுறதில்ல, ஒரு காரியத்தை படிக்க விடுறதில்ல, ஒரு காரியத்தை தொடர விடுறதில்ல, அப்படி பெரிய வேலைன்னா இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை செய்கிறேங்கிற மாதிரி ஒரு சுதந்திரம் கொடுக்கணும், இப்படிலாம் நமக்கு தோணும். இப்போ நம்ம இதை எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். எப்படின்னா, நாம் ஒரு பணியை ஆண்டஇடத்துலேருந்து, ஒரு கடமையை, ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு ஒரு வாழ்வை, ஒரு பயணத்தை நாம் பெற்றிருந்தாலும் கூட நமக்கு அந்த வேலையினுடைய முடிவு முழுசாக தெரியாது, சரியாக தெரியாது. தேவையான அளவுக்கு கூட தெரிஞ்சாலே அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். எதுக்காக இதை செய்ய சொல்கிறாருன்னே எனக்கு தெரிலங்க, என்னத்தை மனசில் வச்சுட்டு இது சொல்கிறாருன்னே தெரிலங்க. இப்படி we have lots of anxieties, கவலை, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பீராயிர எண்ணம். இன்னொன்று, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை செய்வதிலே சம்பந்தப்பட்ட காலம், நேரம், கிழமை, நிலை, கால சூழ்நிலை, சம்பந்தப்பட்ட நபர்கள், இடங்கள், வேலையின் பளு, இதனுடைய நேர் விளைவு, எதிர் விளைவு, பக்க விளைவு, இதெல்லாம் நம்ம ரொம்ப அப்படியே புத்திசாலிகளாக, ரொம்ப பொறுப்பானவர்களாக உட்காந்து தியானித்து சீர்தூக்கி பார்த்து பகுப்பாய்வு செய்து அனலைஸ் பண்ணி நம்ம வாழ்கிறதில்ல. ஈவன் அ செக்குலர் ஜாபில் ஏன் சில விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா, சம்பாத்தியம், சேலரி கொடுக்குறான், இன்னொன்று அவன் கட்டன்றையே எதிர்பார்க்குறான்.
ஒரு ஜாப் அசைன்மெண்ட் கொடுக்கும்போது இது இந்த மாதிரி விளைவை எதிர்பார்த்து தான் கொடுக்குறேன், அதுக்கு நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தை உபயோகித்து, உன்னோட அனுபவத்தை உபயோகித்து, படிப்பை உபயோகித்து நல்ல விதமான விளைவை கொண்டு வா, அதிகமான விளைவை பெரும்படியான அப்படிப்பட்டதான வாய்ப்புகளை ஏற்படுத்து அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வேலையை நம்ம மட்டமாக செஞ்சோம், குறைவாக செஞ்சோம், புத்தி கூர்மையோடு செய்யலை, அது அரும்பெரும் விளைவை கொடுக்கலைன்னா கண்டிப்பாக நாம் முன்பின் விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும். டு த பாயிண்ட் ஆஃப் கெட்டிங் டெர்மினேட்டட் ஃப்ரம் த ஜாப், அந்த அளவுக்கு கூட காரியங்களை செய்யலாம். நம்மை நம்பி இன்னொரு பணியை கொடுப்பதற்கு நம்ம அந்த குழுவிலே சேர்த்து கொள்ளாமல் ஒதுக்கப்படலாம். we can be rejected, we can be put on remand, so many issues are there. வழிநடத்துதல் தேவை. குறிப்பாக நமக்கு ஏன் ஆண்டோடைய பிள்ளைலாம் என்ன நமக்கு வழிநடத்துதல் தேவை? பொது அறிவிலேயே இதில் நிறைய காமன் சென்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுலேயே நம்ம சிறந்து விளங்கினாலே பாதுகாவலாக வாழலாம், நல்லா வாழலாம், நிறைவாக வாழலாம், பிரச்சனை இல்லாமல், பிச்சு பிடுங்கள் இல்லாமல் ஓரளவுக்கான நிம்மதியோடு வாழலாம். ஆனால் சவால்கள், எதிர்ப்புகள், எதிர்மறையான விஷயங்கள், தோல்விகள், துக்கங்கள், ஏமாற்றங்கள், நஷ்டங்களை தவிர்த்து வாழ வேண்டும். இன்னும் சீராக ஸ்டெடியாக வாழணுன்னா அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த முழுமையான தேவனுடைய ஆளுமையில் இருக்கிற அந்த ஞானம், வழிநடத்தலில் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய தேவ கிரியை என்னென்னா தேவனுடைய ஞானம். The wisdom of God is always at play when God takes an initiative to guide us. நம்மை வழி நடத்தும்போது தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தை செயல்படுத்துகிறார். அது எவ்வளோ செயல்படுத்துகிறார், எதற்காக செயல்படுத்துகிறார், யாரோடு, அதெல்லாம் அவருக்கு தெரியும். He alone has the final say and final measure and all that. அதற்கு பரிசுத்த ஆவியினை நம்ம சார்ந்து வாழணும். வழிநடத்தல் தேவை. இன்னொன்று ஏன் அது நமக்கு தேவை அப்படின்னா, நமக்கு நித்தியத்தை பற்றி, நித்தியம்னு ஒன்று இருக்குங்கிறதா நமக்கு தெரியும். நித்தியத்தை நம்ம நிர்மாணிக்க முடியாது. we can't analyze eternity. ஏன்னா அதுக்கு தகுந்த சாத்தியக்கூறு நமக்குள்ளே இல்லை, புத்தி கூர்மை இல்லை. we don't have gadgets, we cannot measure eternity. நம்முடைய வாழ்க்கையே நித்தியம் வரைக்கும் நித்தியமாகவே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. நித்தியம் கொண்டு போய் சேர்க்கும் அந்த நிலைக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகத்தை தாண்டி. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களும் நம்முடைய ஆவியான்ம சரீரத்தில், நம்முடைய பொது வாழ்விலே, சபை சமுதாய தேசிய வாழ்விலே, ஆன்மீக வாழ்விலே தேவன் பாடத்திட்டங்களைப் போல காரியங்களை வைத்திருக்கிறார். அதற்கு அவருடைய ஆலோசனைகள் தேவை, அவருடைய திருப்பங்கள் தேவை, அவருடைய சீர்திருத்தங்கள் தேவை, அவருடைய நமக்கு வைத்திருக்கிற ஆச்சரியங்கள், நமக்கு வைத்திருக்கிற அற்புதங்கள், நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். ஆசைப்படுறதுல ஒரு நன்மையும் இல்லை. ஆசைப்படுறது தப்பாக ரைட்டாங்கிறதே மேட்டர் இல்லை. திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு, நம்ம நிலை குலையாமல் இருக்கணும். அற்புதத்தை இழந்துடக்கூடாது. அற்புதம் நடக்கும்போது அற்பர்களாக நடந்துக்கக்கூடாது. அற்புதம் நடக்கும்போது அவளை ஆசை கொள்ளக்கூடாது. அற்புதம் நடக்கும்போது நன்றி உதட்டளவிலும் உள்ளத்தளவிலும் உடலளவிலும் ஆண்டவருக்கு உடனுக்குடன் செலுத்தி அந்த அற்புதத்தினுடைய தாக்கம் அவசியமான அளவுக்கு, அவசியமான காலங்கள், ஏன் ஒரு ஜீவித காலம் முழுவதும் கூட அது நிலைத்திருக்க முடியாத அளவுக்கு அதை பற்றிய ஒரு மறுவுத்தரவு நிறைந்தவர்களாக வாழணும். ஆச்சரியங்கள் அதே போல தான். when God initiates wonders, அப்படியே மெய் மறந்து
அதை ரசிக்கக்கூடாது, ருசிக்கக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது இல்லை. மெய் மறந்து அப்படியே ஒரு பொறுப்புணர்ச்சியை இழந்துடக்கூடாது. எப்பயுமே அற்புதம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆச்சரியமானவர்களை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சவலப்பிள்ளைத்தனம் வந்துடக்கூடாது. தேவனை ஆசீர்வதிக்கும் போதும் நிலை குலைந்து விடக்கூடாது. when God blesses us, that means when God provides us more than enough and more than enough, நாம் பிசினித்தனம் கொள்ளக்கூடாது, பதுக்கல்லான எண்ணங்கள் இருந்துடக்கூடாது, வழிந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். that should continue to flow in our lives. For an example, பயங்கர வறட்சியான காலத்துக்கு பின்னே நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்குது. வறண்டு போன எல்லாமே நல்லாவே என்ரிச் ஆகிற அளவுக்கு தண்ணி உபயோகிக்கிறதுலாம் ஓகே தான். ஆனால் தண்ணீர் விளைவிக்கிறச்ச நீராக போயிடக்கூடாது. களைகளுக்கு போய் தண்ணி விடவே கூடாது. பொது அறிவிலும் ஞான அறிவிலும், புரியுதாப்போ? we should not waste the surplus water. அதிகபட்சமான தண்ணீரை, அதிகபட்சமான ஆசீர்வாதத்தின் விஷயங்களை நாம் விரயம் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் நமக்கு பொறுப்புள்ள ஆலோசனைகள் தேவை. அது பேர் தான் வழி நடத்துதல், கான்சர்வேஷன். இப்போ பெரிய அறுவடை தேவன் தர்றார். நாம் குடியானவர்கள், நாம் ஒரு ஜமீன்தாராக ஆகணும் அப்படின்னா குடியானவன் கவனமாக வாழணும். எவ்வளோ நிறைய சொல்லியிருக்கிறேன். விதை தானியத்தை நான் ஒரு காலம் தொடவே கூடாது, சாப்பிடவே கூடாது. பட்டினியாக இருந்து அந்த பஞ்ச காலத்தை எப்படியாவது முன்ன பின்ன போராடி ஜெயிச்சிடுமே ஒழிய விதை தானியத்தை நம்ம சாப்பிடவே கூடாது. அது விதைக்கப்பட வேண்டியது. அடுத்த சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட்டுக்கு வேண்டிய அது விதை தானியம். நமக்கு விளைச்சலாக உணவுக்காக கொடுக்கக்கூடிய தானியங்களை நம்ம சாப்பிடலாம். அது வெறும் தானியங்களை மாத்திரமல்ல, காய்கறிகள், எல்லா விதமான ப்ராடியூஸ். அது தேவனுடைய விதி. தட்ஸ் காட்ஸ் பிரின்சிபிள், நியதி. ஸோ இப்போ ரோமருக்கு எழுந்திருவோம், அப்போஸ்தலர் 8:29 வருவோம். ரோமருக்கு எழுந்திருவோம் 8ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக அந்த விஷயத்தை ஆண்டவர் வழிநடத்தலை பற்றி சொல்லியிருக்கிறார். இங்கேருந்து வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தில், ரோமன்ஸ் chapter 8 verses 12 onwards. ஆகையால் எதுக்காக ஆகையால்? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அதுவே அன்றியும்ங்கிற வார்த்தையை முன் உரைத்து பின்ன அதை தொடரும் வாக்கியமாக இருக்கிறதை பார்க்க. அதுக்கு முன்னாடி மேலும் சொல்லி வேற பார்க்குறோம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இன்னும் இங்கேருந்தே வாசிப்பேன். ஏன்னா இந்த வழி நடத்துதல் என்பதை நம்ம எங்கே பெறுகிறோம்? நம்முடைய ஆவியிலே பெறுகிறோம், நம்முடைய ஆத்மாவிலே பெறுகிறோம். நம்முடைய சரீரம் இந்த ரெண்டுக்கும் ஒத்துழைக்க வேண்டும். அப்போது 5ஆம் வசனத்தில் this is wonderful. 3ஆம் வசனத்திலே வாசிப்போம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. வை காட் ப்ரொபோஸ்ட் கைடன்ஸ்? மனுஷனால் செய்ய முடியாது, தேவனே செய்ய முடியாத சில விஷயங்கள். மனுஷனால் செய்ய முடியாது என்பதை விட செய்ய முடிந்தும் தேவனே செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஏற்றுக்கிறார். அதுதான் கிறிஸ்தவத்தில் நாம் மூச்சு பிரிகிற வரைக்கும் காணக்கூடிய புத்தி சுயாதனை இருந்தால், முழு நிறைவாக வாழ்ந்து நாம் மறிக்க நேர்ந்தால் நமக்கு நாம் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சவால். நம்மளை முழு சாத்தியக்கூறு உள்ளவர்களாக, முழு வல்லமையுடையவர்களாக, சர்வ வல்லமைன்னு நான் சொல்ல முடியாது, நான் சொல்கிறதாக இல்லை.
சர்வ ஞானம் சொல்ல முடியாது, சர்வ வியாபம்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஹியூமன் கெப்பாசிட்டியில் நாம் நிறைய முழுமை பெற்று ஒரு காரியத்தை முழுமையாக சரியாக செய்யக்கூடிய, நிறைவாய் செய்யக்கூடிய சாதியக்கூறு இருக்கும்போதும் கூட, அதை தேவனே நமக்கு தந்திருந்தும் கூட, தேவனே நமக்காக நமக்குள்ளே நம்மை கொண்டு நம் நிமித்தம் அவருடைய நாமத்தின் மகிமை, அவருடைய ராஜ்யத்தின் பிரகடனம், பிரஸ்தாபம், பிரசித்தத்தின் நிமித்தம் தேவனே செய்யும்படிக்கான விஷயங்கள் தேவன் வைத்திருக்கிறார். அதை தான் தேவன் நமக்கு அவ்வப்பொழுது மறைப்பார். அதிலே தேவன் அந்த விசேஷமான புரிதலை, அறிவு கூர்மையை அவருடைய வரங்களாலோ இல்லை அவருடைய வார்த்தையின் வல்லமையாலோ, அவருடைய ரொம்ப ரேர் தான் அசரீரி வாக்காலோ தேவன் நமக்கு உணர்த்தி உரைத்து அவருடைய திருவுளத்தை அந்த குறிப்பிட்ட ஜனத்திற்கு, குறிப்பிட்ட நபனுக்கு, குறிப்பிட்ட சூழலிலே தேவன் இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிறார். ஃப்ரம் தி புக் ஆஃப் ஜெனசிஸ் டு திஸ் டே, இன்னைய வரைக்கும். ஆக அது எப்படினில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்ய முடியும். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததுங்கும்போது நமக்கு நியாயப்பிரமாணத்தின் காலம் அந்த 613 விதமான 613 பிரமாணங்களிலே, குறிப்பாக விருத்த சேதனம் போன்ற தேவனத்திலே நீதி பெற வேண்டியதான சில சாங்கியமான பலிகளுக்கு அடுத்த அந்த பிரமாணங்களெல்லாம் தேவன் நிறைவேற்றி முடித்து, நம்முடைய நன்னடத்தைக்கு அடுத்த எல்லா பிரமாணங்களையும் ஆண்டவர் தக்க வைத்து இதை செய்யும்போது அதில் சில நியதிகளையும் தேவன் வைத்திருக்கிறார். அதனால் நமக்கு தெரியுது எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் காமன் சென்ஸோடு இருந்தால் கூட நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அதில் நம்ம பற்றாக்குறையை பார்க்குறோம். we see our limitations. for an example, பவுல் சொல்கிறாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன், இப்படிப்பட்ட தீய பிரமாணம் எனக்குள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவர் பார்க்க. மாம்சம் விரும்புகிறது வேறு, ஆவி விரும்புகிறது வேறு. இந்த குஸ்தி நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு வேத நிபுணன், ஒரு பண்டிதன், அதை சொல்லும்படி பரிசுத்தாவினை அனுமதித்திருக்கிறார், அதை பதிவு செய்திருக்கிறார் வேதத்தில். ஸோ நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணம் நம்ம செய்ய முடியாது. ஆனால் தேவனை நியாயப்பிரமாணத்தை உங்களாலே முடியலையா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாம் கடாசு அதெல்லாம் கழிச்சிரு, அந்த போர்ஷன்லாம் எடுத்துரு, அப்படி செய்யலையே. அதை நிறைவேற்றுவதற்கு தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். குறிப்பாக நமக்கு டிவைன் கைடன்ஸ் தேவைப்படுற ஒரு எல்லை பாவத்துக்கு அடுத்த விஷயம். பாவத்தை மேற்கொள்வதும் ஜெயிப்பதும், பாவத்தை தவிர்ப்பதும், பாவம் செய்த உடனே மின்னலை விட அதிக வேகமாக பாவ உணர்வடைந்து மனம் திரும்பி ஒப்புரவாகி விட்டு அறிக்கை பண்ணி இரக்கம் பெறுவதற்கான அந்த சரணாகதி அடையும். இப்படிப்பட்ட விஷயத்தில் அந்த பாவத்தை குறித்த முன்பின் விளைவு, அந்த பாவத்தை குறித்த தேவனுடைய தீர்மானம், அதற்குரியதான அது ஆக்கினை தீர்ப்புக்குள்ளானதா, நியாய விசாரணைக்குள்ளானதா, அது இம்மையிலேயே விசாரிக்கப்படுமா இல்லை முடிவு நாளிலே விசாரிக்கப்படுமா என்கிறதெல்லாம் நம்ம கவனித்து வாழும்படி தான் ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். நம்மை அவர் நேசிக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நமக்காகத்தான் இருக்கிறார், வேறு மேட்டரே இல்லை. இருந்தாலும் நாம் கொடுத்து வச்சது போல், அவர் நமக்கு கடன் பட்டது போல் இஷ்டம் போல் நம்ம அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ண முடியாது. We need to depend on the Holy Spirit to live a victorious life, to live a holy life. மறுபடியும் அந்த பரிசுத்த வாழ்வு நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஆளே, அதற்கு அவர் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லும்போது 10 காரியம் செய்ய வேண்டியிருந்துச்சு, 10ஐயும் செஞ்சு முடிச்சுட்டா இன்னும் என்ன பரிசுத்தம் நமக்கு ஒரு வேளை யோசிக்கிறோம். நம்ம ஏட்டிக்கு போட்டு எவ்வளோ விஷயங்களை யோசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணின விஷயத்தில் நீ எவ்வளோ நிலையாக நிற்கிறாய். How persevering are you? எவ்வளோ விடாமுயற்சியுடன் இருக்கிறாய், எவ்வளோ அந்த தூய்மையிலே நிலைத்திருக்கிறாய், எவ்வளோ அந்த அர்ப்பணத்திலே நிலைத்திருக்கிறாய்.
எவ்வளவு பிசகாமல் இருக்கிறாய். இன்னும் தொடர்ந்து நம்ம பல விஷயங்களை கடவுளை பின்பற்றும்போது செஞ்சு முடிச்சிடுவோம், செஞ்சு முடிச்சிட்டா நிம்மதி எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மனசுக்கு கூட தோணும், இல்லை அடுத்த காரியத்துக்கு ஆயத்தம் பண்ணும் அப்படிலாம் தோணும். ஆனால் ஆண்டவர் சொல்லார், அப்படிலாம் இல்லை. நீ நான் உன்னை உலக தோற்றம் முதற்கொண்டு தாயின் கர்ப்பத்திலே கரு உருவாகிறதுக்கு முன்னே என் கண்கள் உன்னை கண்டது போல் உனக்காக நான் ஏற்படுத்தின முடிவெல்லாம் வாழ்வுக்கு அடுத்த எல்லா ஆயத்தத்திலும் நீ தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் அபாரமான ரகசியம். என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்கள் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனிகள் கொடுக்க மாட்டீர்கள். முழு அதிகாரம், குறிப்பாக முதல் 7 வசனங்கள் ரொம்ப வல்லமையான வசனங்கள், சர்வாதிகாரமான வசனங்கள், வெரி பவர்ஃபுல் பிரின்சிபல்ஸ். அப்போது மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அவரே நிறைவேற்றி முடித்தார். இன்னும் வாசிக்கிறோம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நம்ம ஆவியின்படியே 24/7 வாழ்கிறதில்ல, வாழ முடியறதில்லன்னு ஒரு அபிப்பிராயம் கூட நமக்கு அப்பப்போ ஏற்பட்டுருது. அதெல்லாம் முடியாதுங்க, அவராக பார்த்தேன். மாம்சத்தின்படி மாம்சம் ஆவியும் கலந்து வாழ்கிறோம். ரொம்ப கலப்படமாக தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம கண்ணுக்கே தான் தெரியுது, நம்முடைய புத்திக்கே தான் தெரியுது. அது இல்லை தெரியாத போல் நம்ம இருக்கிறோம். அது ஆண்டவர் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் புரிஞ்சிக்குவான்லாம் நினைக்கிறோம். அவர் புரிஞ்சிக்கிறதுக்கெலாம் அவர் என்ன கஷ்டமா? அவருக்கு எல்லாம் முழு புரிதல் அவர்கிட்ட இருக்குது. அவர் போய் புரிய வைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் தேவனத்தில் இல்லை. அவர் நாம தான் புரிந்து நடக்கணும்னு நம்ம மேலே அவர் ஆவலாகவும் பொறுமையாகவும் இருக்கிறார். நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆவியின்படி தான் நடக்கணும். நம்ம டயர்ட் ஆயிடுறோம், பெரிய ஒரு சுமையாக நினைக்கிறோம். அதை வேறு மாதிரி எல்லாம் கூட யோசிக்க தோணுது. நம்ம என்ன ஆவியாக அலைய முடியும், மாம்சத்தில் தானே இருக்கோம் அப்படிலாம் யோசிக்க தோணுது. ஆவியின்படி நடக்கிறதுனா என்னன்னு நமக்கு முழுசாக தெரியல. எவ்வளோ தான் வியாக்கியானங்களும் பிரசங்கங்களும் வசனங்களை கொண்டு சொன்னாலும் கிரவுண்ட் ஜீரோ லெவலுங்கிற மாதிரி நடைமுறையிலே ஆவியிலே நிறைந்து வாழ்வது, நித்தமும் எபேசியர் 5:18 போல் நிறைந்திருப்பதுன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா ஓயாமல் சோத்திரம் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? ஓயாமல் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்க முடியுமா? இப்படிலாம் ஒரு பெரிய கேள்வி, $1 மில்லியன் கொஸ்டின் இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கே வந்துட்டு இருக்க முடியுமா? கோயிலே இருந்துட முடியுமா? எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கா? எவ்வளோ இருக்குது, இப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். கைடன்ஸை பற்றி தான் பேசுகிறோம். அன்னாளுக்கு ஆலயத்தை விட்டு பிரியாமல் அடிக்கடி வந்து அங்கேயே அவங்க தங்கினாங்களோ என்னவோ தெரியாது. அவங்க டெய்லி ஷி வாஸ் பேயிங் அ விசிட் டு த டெம்பிள். இயேசுவை முகமுமாய் காணும் மட்டும் 84 years old லேடி. ஓகே, பொது அறிவில் எல்லாருக்கும் அந்த அழைப்பு இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிட்டா கூட, பெற்றுக்கிட்ட அவங்க நான் மாட்டிக்கிட்டேன் பார், அதுங்கெல்லாம் ஹாயாக அங்கங்கே போயிட்டு வருது, கடவுள் பேரை சொல்லுது, எல்லா பக்கம் போயிட்டு வருது. நான் எப்போ பார்த்தாலும் டெய்லி கோயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா யோசிக்கல. Praise the Lord. She was happy, she was well decided, she was content enough to come to the church daily. 46 days ப்ரேயர்லையே எல்லாருமே 46 டேஸும் வரல. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் டைம் டு த எண்ட் ஆஃப் டைம் எல்லாருமே இருக்கலை. இது பெரிய கொலை குற்றமா அப்படின்லாம் பேசி இருக்கிறத விட, எப்படி நம்ம வந்து அதை புரிஞ்சு அந்த முழு நிறைவை பெறுவது, அது எப்படி நமக்கு நிறைவான ஒரு அனுபவமாக மாறுவது, நிறைவான பலனை தருவதாக மாறுவது என்பதற்கான அந்த டிட்பிட்ஸ், அந்த டிப்ஸ், அந்த நுவான்சஸ்,
அந்த ரகசியங்களெல்லாம், வெற்றியின் ரகசியங்கள், நிறைவின் ரகசியங்கள், கனியின் ரகசியங்கள், ஜெயத்தின் அப்படி எல்லாத்தையும் சாமி சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டிய நேரம், காலம், சமயம், உறவு, உரசல் இதெல்லாம் தான் வழி நடத்துது. இன்னும் வாசிக்கிறோம். அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியலை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியலை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அங்கே ஒரு பயங்கர ஒரு பிரின்சிபல் ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனு. இப்போ இந்த மரணங்கிறது உடனே உயிர் பிரியுதா சரீரத்துட்டு? நோ, வேலை நாசமாகுது, அவ்வளோதான். நன்மை நாசமாகுது. நன்மை உண்டாகிறதுல இருக்கிற நன்மை அழிச்சிட்டு போகுது. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். டெத் செட்ஸ் இன், டெத் என்டர்ஸ். மனுஷீகம், மாம்சீகம் அது மரணத்துக்குரிய அது ஃபைனலாக அந்த சரீர மரணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு, ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அது கண்டிப்பாக அந்த விளைவு கொண்டு போகும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும், அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இட் ஹஸ் காட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் அண்ட் டைம். பல நிலைகள், பல காலங்கள். ஓவர் நைட்டில் நடக்கிறதுல தெரியல. ஒரு சில மாம்ச சிந்தை அந்த அளவுக்கு சீரியஸாக இருந்தால் ப்ராப்ளி த வெரி நைட் anybody can die, very moment anybody can die. அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்னா, பல காலமாகவே அந்த மாதிரி ஒரு அதிமேதாவித்தனத்தில், பெருமையின் உச்சத்தில், அராஜகத்தின் உச்சத்தில், ஒரு ஆணவத்தின் உச்சத்தில் ஏரோது ராஜா வாழ்ந்ததுனால அந்த ஒரு பர்டிகுலர் டே அவன் பேசும்போது தேவ தூதனை போல் பேசுகிறாங்கும்போது தேவனுடைய தீர்ப்பு கொடுக்கக்கூடியதை ரொம்ப நாளாக அவர் வாட்ச் பண்ணி அன்னைக்கு அவன் புழுத்து செத்தாங்கிறத வாசிக்கிறோம். அது எப்படி வித்தின் நோ டைம் ஒரு மனுஷன் அப்படி செத்து புழுலாம் வரும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு சங்கடமாக தான் இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாசிபிலிட்டியே இல்லைன்னா அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும். சரி, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ, அதுவுமே அப்படி தான். இட் டசன்ட் ஹேப்பன் ஓவர் நைட். இட்ஸ் அ டிசிப்ளின். பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும். அது ஒரு காலமாக இட்ஸ் அ ஹேபிட். இட்ஸ் அ ஹேபிட். ஆவியின் சிந்தையிலே இருக்க தான் ஜீவனும் சமாதானம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அங்கே வந்து தையோ தக்கான்னு குதித்து அந்நிய பாஷை பேசி வேர்த்து விறுவிறுத்து அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு ரைட்டுங்கிறத விட அது நிரந்தரம் அல்ல. அது நிரந்தரமானாதான் நிம்மதி. பிரைஸ் தி லார்ட். வாஸ்தவத்துக்கு உண்மையாகவே நிறைஞ்சிட்டா ஜீவன் இருக்கணும். எல்லோரும் டயர்டாகிடுறாங்க. உடம்பெல்லாம் ஆவியிலே இப்போ பிசாசு பிடிச்சவங்க, பிசாசால் அவங்க அலக்கழிக்கப்பட்டவனே தே ஃபீல் ஸோ டாக் டயர்ட். அடித்து போட்ட மாதிரி வலி இருக்கும், வேதனை இருக்கும், வறட்சி இருக்கும், ஒரு மாதிரி கலக்கம் இருக்கும். அவங்கள விட்டு பிசாசு போனவொன்னே அவங்களே யாருன்னே தெரியாது. அவங்களே ஐயோ நான் தான் அவளா, நான் தான் அவனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆவியின் நிறைவு நம்ம எப்பொழுதும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். we will right away rise up and go on. பேதுரு மாமியார் வந்து காய்ச்சல் போனவுடனே இப்போ தான் காய்ச்சல் போயிருக்கு, எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வா, எனக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சு கொண்டு வா அப்படிலாம் சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் சூப் வச்சு கொண்டு வா, கொஞ்சம் பலம் ஆகட்டும், அதுக்கப்புறம் செய்யலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே வேலை செஞ்சான். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம சொல்லி ஆனந்திக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஓயாத பற்றாக்குறையும் பலவீனத்தையும் சாக்கு போக்குகளையும் எதையாவது சொல்லி உட்காரத்தான் யோசிக்கிறோம், செயலற்று போகத்தான் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய வழிநடத்தல் ஒன்று இருக்குமானால், அதுக்கு நம்ம அர்ப்பணித்தோமானால் we'll have a never ending strength. அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவன் ஒரு அசுர பலத்தை தருவார். அநேக விஷயங்களையும் நாம் தேவையில்லாத விஷயங்களை அறிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கணும், அதை போட்டு வாயில் போட்டு மென்று நன்மையை இழக்கணும், பக்தி விருத்தி இழக்கணுங்கிறது தேவனுடைய சித்தமே இல்லை. அதனால தான் அதுக்கப்புறம் விஷயத்தை நிறைய சொல்லியிருக்கவே மாட்டார். பாருங்கள், சொல்லியிருக்கவே மாட்டார். நிறைய இடங்களில் ஓரிரு இடங்களில் ரொம்ப பொறுக்கி எடுத்து யோசித்து பார்க்கணும். அதுலேயுமே ரொம்ப கராராக ஒரு சில அம்சங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு, அது என்ன பயங்கர அற்புதமாக இருந்தாலும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமோ, இயற்கைக்கு உட்பட்ட அற்புதமோ, அது ஆவி ஆத்ம சரீரத்தில் உண்டான ராஜாங்க அற்புதமோ, அது ஆன்மீக அற்புதமோ,
அது ஆண்டவர் ரொம்ப விலாவாரிய வள குலகுலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இல்லை. அதை அனுபவித்தவங்களை பற்றி ரொம்ப அவர் ஹைப் பண்ணுறதே இல்லை. அவங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, அந்த விடுதலையினால் என்ன நடக்க வேண்டியிருந்துச்சு அது நடந்துச்சு. அதோடு நிறுத்திக்கிறத பார்க்குறோம். இன்னும் கீழே தொடர்ந்து வாசிப்போம் நம்முடைய பகுதிக்கு வரத்துக்கு. எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ரொம்ப பிளைன் ஸ்டேட்மெண்ட். இதில் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. நமக்கு வழிநடத்தல் பரிசுத்தாவின் மூலமாக தான் கிடைக்கும். பரிசுத்தாவின் நம்முடைய ஆவியிலே தான் நமக்கு வழிநடத்தல் தருவார். அந்த ஆவி தான் நம்முடைய ஆத்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த ஆத்மா தான் நம்முடைய சரீரத்தை வழி நடத்தணும். ஆவி ஆத்மாவை சேர்ந்து சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். ஆத்மாவில் தான் நம்ம தீர்மானம் எடுக்கக்கூடியதான சக்தியை, திறமையை, பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். இட் இஸ் அ சீட் ஆஃப் அவர் வில். நாம் தான் தீர்மானிக்கணும். அடங்கு, விடு, நில்லு, போ, தொடரு, வேண்டாம், விடு அப்படின்னு சொல்லணும். ஸோ வழி நடத்துதல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். பேக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம தான் அதை நடைமுறைப்படுத்தணும். அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு நம்ம தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் ஆவியும் மறு உத்தரவு கொடுக்க அப்படியே எள்ளுன்னா எண்ணெயை நிற்கிறதுக்கு அது ஆயத்தமாக இருக்கணும். மாம்சத்துக்குப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். சிம்பிள். இதோட முடிஞ்சிருச்சு. இதோடைய முழு உண்மை கிறிஸ்துவின் உடையவனாக ஒருத்தன் தான் அவனுக்கு வழி நடத்துதல். கிறிஸ்துவின் உடையவர்கள் தான் ஆவியானுடைய வழிநடத்தலை புரிஞ்சிக்க முடியும். பொதுமக்களுக்கு வழிநடத்தல் இல்லையா இருக்குது. அவங்களுக்கு மனசாட்சியின் மூலமாக தேவன் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். பொது அறிவின் மூலமாக மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருடைய இதயத்தில் அவருடைய பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கு. உண்மை இல்லை, பொய், நன்மை இல்லை, தீமை, சுகம் இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் அவங்க சொல்லியிருக்கிறார். அதை தான் அவங்க உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அதுவுமே அது பற்றாக்குறை உள்ளது தான். அதனால்தான் நமக்கு ஆவியின் மறுபிறப்பையும் ஆவியினுடைய அபிஷேகத்தையும் நிறைவையும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கு. அது தேவை என்பதினாலே அதுவே போதுமே. பேசிக்கலாக ஃப்ரம் த டைம் ஆஃப் ஆடம் டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆண்டவர் அறியாத எல்லாருக்கும் தானே ஆண்டவர் ஆவியை கொடுத்துருக்கிறார், மனசாட்சியை கொடுத்துருக்கிறார், ஆத்மாவை கொடுத்துருக்கிறார், சரீரத்தை கொடுத்துருக்கிறார். அப்படிலாம் யோசித்தா இயங்காமலையாக இருக்க உலகம் இயங்காமையாக இருக்குது. உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மக்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அனுபவித்து கொண்டே இருக்கிறார், உறவு கொண்டு இருக்கிறார், உறவை வேண்டாம் என்கிறார். எல்லாம் நடக்குது. ஆனால் எல்லாருமே ஒரு விரக்தியிலும், ஒரு ஏமாற்றத்திலும், ஒரு அறியாமலும், ஒரு இருளிலே போய்கொண்டே இருக்கிறார்கள். வெளிச்சத்தை நோக்கி போகவில்லை. தன்னிறைவை அடைகிறார்கள். தங்களே சுயத்தை பார்க்கிறார்கள், இல்லை அசுத்தத்தை பார்க்கிறார்கள், அசுத்த ஆவிகளை பார்க்கலாம், அசுத்த மனிதர்களை பார்க்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு தங்களே மறந்து மிருகங்களை பார்க்கிறார்கள். இப்படிலாம் உலகத்தில் பார்க்க தான் செய்கிறோம், கேள்விப்பட தான் செய்கிறோம். இதெல்லாம் நமக்கு இந்த அக்கு இந்த தொல்லையெல்லாம் வேணாந்துங்கிறனால தான் நாமளும் அவங்கள போல் சாமானியர்களை பிறந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மறுபடியும் பிறக்க செய்தார். ஆனால் அதே ஆன்மா சரீரம் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் குடிகொண்டு அதை தன்னுடைய ஆலயமாக வீடாக தெரிந்து கொண்டு நமக்குள்ளே தன்னுடைய ஆவியை ஊற்றி அவருடைய சகவாசத்தை தந்து அவருடைய இறை ஆண்மை அது இயங்க செய்து, இதெல்லாம் தான் அவருடைய அந்த வழி நடத்தல், கரம் பிடித்து நடத்தும் அந்த காரியத்தில் இருக்கிறதானுடைய விஷயங்கள். ஸோ என்ன வாசிக்கிறோம் அப்போது? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாக இருக்கும். கிறிஸ்து உங்களில் வாசமாக இருந்தால், அதுதான் அந்த ப்ரிடாமினன்ட் கீ. இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அது விசுவாசத்தின் மூலமாக தான் வாசம் பண்ணுறதுக்கு ஆண்டவர்
சௌகரியம் பண்ணி கொடுத்துருக்குறார். அது அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும், அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினால. இப்போ கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அவருடைய வார்த்தை அக்கினி, அவருடைய வார்த்தை அப்பம், அவருடைய வார்த்தை தண்ணீர், அவருடைய வார்த்தை வெளிச்சம். So this word, the incarnate word of Lord Jesus Christ should live in us. நமக்குள்ளே வாழணும். அவர் நிமித்தம் அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்கிறதுனால அவர் என்ன மகிமைப்படுத்துவார். அவர் தானாக எதையும் செய்ய மாட்டார், பேச மாட்டார்னு பரிசுத்தாயனை பற்றி வாக்கு கொடுத்த பின்னே பரிசுத்தாயன் வேலையை இயேசு நமக்கு சொல்கிறாரு. அதனால் நம்ம பரிசுத்தாயனர் வேறு மாதிரி வேலை வாங்கவும் முடியாது. அவர் வேலை செய்கிற மாதிரி அவர் கடவுள், மூன்றாம் சர்வேசனாகிய தேவன். ஸோ அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். அவருடைய ஆலயம், அவருடைய வீடு. அவர் இயேசுவை தான் நமக்குள்ளே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை தான் மகிமைப்படுத்துவார். வார்த்தையில் தான் நம்முடைய அறிவுரைகள், நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய துல்லியமான அறிவுரைகள், கூர்மையான அறிவுரைகள், இலக்குகள் நியமிக்கப்படுவது, அதை அடையும் வழிமுறைகள், ஏகுமுறைகள், பயணங்கள், பயண குறிப்புகள், பயணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டாப் ஓவர்ஸ், ரெஸ்ட், so many other details are there. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், அது ஒரு ஹிமாலயன் சேலஞ்சாக இருக்குல்ல, இமயமலை போன்ற பெரிய சவாலாக இருக்குது. பாவத்தை நிமித்தம் சரீரம் செத்துருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருன்னா திருப்பி பாவம் உஸ்துக்குது ஏதாவது ஒரு விதத்தில், 6 விதமான விதத்தில், 6மே சேர்ந்து, இல்லை 6ல் 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி உஸ்துக்குதுன்னா ஜீசஸ் இஸ் நாட் ரெசிடென்ட் இன் அஸ். இல்லைன்னா அவரை அமுக்குறோம், கரையில் போட்டு பூட்டுறோம். வசனம் நமக்குள்ளே இல்லை, வசனம் முக்கியப்படுத்தப்படலை, வசனம் முன்னணியில் நிற்கலை. The word of God is not playing the forefront role. ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார்கள்ங்கிறது போல் அது கர்த்தருடைய வசன வாழ்க்கையில் முன்னெடுத்து நின்று நமக்கு போர் கவசமாக, தலை கவசமாக, அரணாக நிற்க நாம் அனுமதிக்கலை. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும். நம்முடைய ஆவியில் என்ன ஒரு பயங்கரமான ஒரு ஜீவன் இருக்கும், என்ன ஒரு போல்னஸ் இருக்கும், என்ன ஒரு தைரியம் இருக்கும். சிங்கத்தை போல் நம்ம தைரியமாக இருப்போம். we will never be afraid. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அங்கே இன்னொரு பெரிய நியதியை நெத்தியடியாக சொல்கிறார். சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் தான். அதில் தான் இவ்வளோ விஷயம் நடக்குது. இப்போ இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு, ஆவியான இருக்கு, நாமே ஜீவன தேவனுடைய ஆலயம், நம்ம கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எதுவுமே பொய் இல்லை. ஆனால் இது சாவுக்கு ஏதுவான சரீரம். இது இன்னும் மறுரூபம் அடையலை. இது சாவை வெல்லவில்லை. சாவை வெல்லக்கூடிய சாத்தியக்கூறு இந்த சரீரத்துக்கு, இந்த மண்ணிலேருந்து உண்டான சரீரத்துக்கு இல்லை. இந்த மண்ணிலிருந்து உண்டான சரீரம் தான். ஆனால் இதுக்கு விண்ணவருடைய சாயல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. விண்ணவரே நமக்குள்ளே வாழுகிறார். நம்முடைய சாயல் அந்த மறுரூப வாழ்வுக்கு ஏதுவான ஒத்துழைப்பினாலே, மறு ஜென்மம் அடைந்த அந்த முழுக்கினாலே, ஞான ஸ்நானத்தினாலே, ஆவியானுடைய முழுக்கினாலே நாம் நீதியின் மேல் நீதியை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திலே நாம் நிலைத்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க வேண்டும். செத்துரும் சாவுக்கு எதுவான சரீரத்தில் அந்த ஆசாபாசங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு தான் முந்தின வசனத்தில் வாசித்தோம். சரீரமானது, மாம்சமானது இயேசு கிறிஸ்து நிமித்தம் பாவத்துக்கு செத்ததாக இருக்குது. ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாக இருக்கும்ங்கிறார். உண்மையாக அது இருந்தால் அது இருக்கும். இட் வில் பி தேர். அது இல்லை, எப்படி எங்கன்னே தெரியல, எப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்ல. கிறிஸ்து இருந்தால் பாவத்தின் நிமித்தம் சரீரம் செத்து தான் இருக்கும். பாவத்தின் நிமித்தம் சரீரம் சாகலைன்னா கிறிஸ்து அங்கே மகிமைப்படலை, இல்லை கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் இல்லை. கிறிஸ்து அவ்வளோதான். இல்லைன்னு அது பெரிய மறுதளிப்பாக நம்ம சொல்லாட்டினாலும் நடைமுறை வாழ்விலே இல்லை, அவ்வளோதான். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்.
அதை நம்ம வந்து பிடிக்கலைங்கிறதுனால சமரசம் பண்ண முடியாது, வேறு மாதிரி சொல்ல முடியாது. அவர் இருந்துக்கிட்டே அதான் குத்துயிரும் கொலையுரமா இருக்காருன்னு சொல்லிக்கலாம். நமக்கு சூடு சொரணம் வரணும்னா நாம் ஒரு மாய்மானமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். எப்படி நமக்குள்ளே இயேசு இருந்து நம்முடைய பாவம் சரீரத்துக்கு சாகாமல் பாவத்துக்கு சரீரம் உசுத்துக்குதுன்னா, we are not in line with him, we are not in fellowship with him. அவர் ஓரங்கட்டப்படுகிறார். பெருசு போய் திண்ணையில் உட்காரு, அங்கே உட்காரு, என்ன வீட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்கு போ அப்படிங்கிற மாதிரி. I don't know, இதெல்லாம் this is not the right example. Somehow Jesus is belittled in our life. He is despised. He is not honored, respected. இப்போ ஆகையால் 12ஆம் வசனம், சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. அல்லேலூயா. அடுத்த ஒரு நியதி, மாம்சத்தினை பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. ஆனால் நாம் அப்படி ரொம்ப ரொம்ப தெளிவாகவே புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட்டாகவே யோசிக்கிறோம். மாம்சத்தை நம்ம பேணி காக்கணுங்கிற பொறுப்பு கரெக்டாக இல்லாமல் மாம்சத்துக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு போயிடுறோம். அடுத்த வசனம் 13ஆம் வசனம், அடுத்த பக்கம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். திரும்பி இந்த கார்னல் நேச்சர் தான். நம்ம இந்த சதை உள்ள சோமா என்று சொல்லப்படுகிற இந்த சதையான அந்த உடலை பற்றி நாம் இங்கு அதிகமாக நாம் புதாகரப்படுத்தி பேசவில்லை. அது இல்லைன்னு மறுதளிக்க முடியாது. நாஸ்டிக்ஸ்னு மாபெரும் பெரிய குழப்பவாதிகள் சபை சரித்திரத்தில் நீண்ட காலங்கள் இருந்து பெரிய இம்சையாக இருந்தது. அது கொஞ்சம் அடங்கி போச்சு. ஆனால் இது இப்போ அப்போன்னு மறுபடியும் தலையெடுக்கிறதை பார்க்குறோம். மாம்சத்தில் நன்மையே இல்லைன்னு சொல்கிற ஒரு கூட்டம், மாம்சம் முழுசும் பாவம்னு சொல்கிற ஒரு கூட்டம், ஆவிதான் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம், எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. இங்கே வந்து அந்த சுவாபந்தான் நம்முடைய சுவாபம். நம்ம சுவாபத்துக்கு வடிவமைப்பது, வடிவை கொடுப்பது நம்முடைய சரீர கிரியைகள், சரீரத்தின் சமிக்கைகள், செய்கைகள். ஓகே, நம்ம கோபத்தை எப்படி காமிக்கிறோம்? கோபத்தை காற்று மாதிரி, கோபம் ஒரு ஆவி தானே, இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர். அது ஆங்கர் வந்து ஸ்பிரிட்டாகவே இருந்துட்டாமே சரியில்லை தான். ஆனால் அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாமா இருக்கும். ஆனால் கோபம் வந்து சரீரத்துலேயும் வெளிப்படுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ முதல்ல அட்லீஸ்ட் மூஞ்சி எப்படி காமிக்கிறோம்? கொடூரமாக காமிக்கிறோம். துக்கத்தை எப்படி காமிக்கிறோம்? துக்கமும் ஒரு ஆவி தான், ஸ்பிரிட் ஆஃப் சாரோ, இட்ஸ் அ ஸ்பிரிட். அந்த துக்கத்தை ஆவி மாதிரி எப்படி காமிக்க முடியும்? காற்று அடிக்க முடியும் புசுக்குன்னு? அதெல்லாம் முடிய வாய்ப்பே இல்லை. ஸோ துக்கமோ சந்தோஷமோ கோபமோ வெறுப்போ விருப்போ எல்லாமே இந்த 600 விதமான ஆவிகளை பற்றி தான் ஓயாமல் ஜெபம் பண்ணோம். வெளியில் சொன்னால் வைக்க அவ்வளோ விஷயம் துக்கம்னு நம்ம சிரிச்சிக்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து பிரச்சனை தீர்ந்துச்சா? அது தொடருதே. அப்போது கடவுளை வழிநடத்தல நம்ம இல்லை. சொந்த புத்தி எல்லாமே கலப்படமாக இருக்கும். வாய்ப்பே இல்லை. கலப்படமானவங்க பரலோகத்துக்கு வர முடியும். தீட்டுள்ளது ஒன்றும் பரலோகத்துக்கு வர முடியாது. தீட்டுள்ளதுங்கிறது புரியலைன்னா கலப்படமானது பரலோகத்தில் வராது. அவ்வளோதான் மேட்டர். பரலோகத்தில் கொண்டு போகிறது ஒரு மனுஷனுடைய வேலையே இல்லை. ஆலோசனை தான் கொடுக்க முடியும். ஆவியானா நமக்குள்ளே கொடுக்குறாரு. நாம் தான் நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும் போய் சேரத்துக்கு. அவர் நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரும்போது நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரி நிலையில் இருந்தோம், ஆயத்தமாக இருந்தால் தூக்கிட்டு போவார். ஆயத்தம் இல்லாதவங்க இருந்தாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். 5 பேர் ஆயத்தமாக இல்லை, அதனால் மணவாளனோடு போகலை. அதெல்லாம் அப்படி இல்லை, எப்படியாவது அதுக்கு யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு விவாதத்துக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. அது வெதண்டாவாதம், அது திமிர்வாதம். வாதத்துக்கு மருந்து இருக்குது, திமிர்வாதத்துக்கு மருந்து இல்லை. ஸோ வழி நடத்துதல் எல்லார் கையிலேருந்து தான் விளக்கு இருந்தது, எல்லார் கையிலேருந்து தான் எண்ணெய் இருந்துச்சு, எல்லாருக்கும் தான் தூக்கம் வந்துச்சு, எல்லாருக்கும் தான் மணவாளன் தாமதமாக தான் வந்தார். திடீர் வரும்போது 5 பேருக்கு முழிப்பு வந்துருச்சு. இதுங்களும் தான் விழிச்சிச்சுங்க.
ஆயத்தம் பண்ணிச்சுங்க. ஐயையோ எண்ணெய் இல்லையே, போய் கடையில் வாங்க போகிற நேரத்தில் வந்துட்டார். அவ்வளோதான் மேட்ரு. சிம்பிளாக தானே சொல்லியிருக்காரு. நாம் தான் அதுக்கு ஆயத்திட்டு வியாக்கியானம் கொடுத்துட்ருக்கோம். சரி, காரியத்துக்கு வருவோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர். இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரே. இப்போ சரீரம் வந்து அங்கே மூக்க நுழைக்குது. சரீரம் வந்து அவசியம் இல்லாமல் ஆஜராகுது. இல்லை, சரீரத்தை பிரிக்க முடியாது. சரீரத்தை பிரிச்சுட்டோன்னா we are dead யார், we are dead. நம்ம ஒன்று கிறிஸ்தவ பிரகாரமாக புதைக்கப்படணும், இல்லை இந்துக்களாக இருந்தால் எரிப்பாங்க, இல்லை பார்சிகளாக இருந்தால் கழுவுக்கு தூக்கி போடுவாங்க. சரீரம் அங்கே மூக்க நுழைச்சிருச்சு. அதனால்தான் ஆவினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஸோ வாட் காசஸ் டெத், வாட் காசஸ் அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆர் பாடிலி ஆக்டிவிட்டீஸ். அதை பற்றி தான் நமக்கு பகுத்தறிவு தேவை. அதை பற்றி தான் நமக்கு விழிப்பு தேவை. எங்கே நம்ம ப்ரீச் பண்ணுறோம், எங்கே நம்ம பிசகுகிறோம், எங்கே வழி மாறுகிறோம், திசை மாறுகிறோம். திருப்பியும் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி தேவனுடைய புத்திரராய் இருக்கிறபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இது ஒரு 10 என்ன இஷ்டம் போல் பல எண்ணிக்கை கணக்கு வழக்கு இல்லாமல் முறை வாசிட்டே இருங்க. உச்சரித்து வாசிட்டே இருங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுக்குள்ள. அந்தப்படி இதுக்கு மேலும் அந்த 2 வசனத்தையும் சொல்லி வாசிங்கன்னா திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே, கம்ப்ளீட்லி wholesomely related to God the Father, God as the Father. கடவுள் பிதாவாக தம்மை நமக்கு காண்பிக்கிறார். பயப்படுகிறதுக்கு என்கிறத எல்லா விஷயத்தையுமே அக்கு வேற ஆணி வேற பட்டியலிட்டு முன்னிறுத்தி என்னென்னத்துக்கு பயப்படுறோம், யாருக்கு பயப்படுறோம், எதுக்காக பயப்படுறோம், எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிற, வழி நடத்தப்படுகள் தேவனுடைய புத்திரராக இருக்க. நீங்களும் நானும் கடவுளை குமாரனும் குமாரத்தியுமாக இருந்தால் நாம் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறோம். ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டால் நாம் திரும்பவும் அப்படின்னா ஏற்கனவே இது மாதிரி அவரை பெறாத்துக்கு முன்னாடியும் சரி பெத்தும் புத்தி இல்லாமல் இல்லை பகுத்தறிவு இல்லாமல் முழு நிறைவு இல்லாமல் பதறிக்கிட்டே இருந்தோம், கலங்கிக்கிட்டே இருந்தோம், யோசிச்சிட்டே இருந்தோம், ஓடி ஒளிஞ்சிட்டே இருந்தோம், கோலத்தனமாக இருந்தோம், முரட்டுத்தனமாக இருந்தோம், வரட்டு கௌரவம் இருந்துச்சு, வரட்டு தைரியம் இருந்துச்சு. பட் we did not have real courage. திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி, something or somebody, many issues, few issues, one critical issue is enslaving us. அதை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் பல விஷயம் அடிமைப்படுத்திகிட்டே இருக்குது. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நான் யாருக்கு அடிமை இல்லை சொல்லிகிட்டே இருக்கலாம். I can give lots of such kind of statements. ஆனால் லைஃப்பில் அடிமையில் நான் விடுதலையானவன் எல்லாத்துலேயும் தான் விடுதலை ஆகிருக்கணும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகிருப்பீங்க. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை, அது நம்ம சொல்லாமையாக இருக்கிறோம். அந்த வசனத்தை உபயோகிக்கமாக இருக்கும். எங்கேயாவது விடுதலை இருக்கா? ஆர் வி ஃப்ரீ இனஃப்? ஆர் வி டெலிவர்டு இனஃப்? அடிமைத்தனம்ங்கிறது ஒரு நுகம், கழுத்தில் இருக்கிற ஒரு நுகம், ஒரு பாரம். கிறிஸ்டியன் சுமந்த அந்த பாவ மூட்டை அது அருந்து விழுதில் சிலைக்கு வந்தான்னு உருந்துச்சுல. அதுக்கப்புறம் அவனால் தேடி பார்த்தாலும் அது உருண்டு ஓடுதில்லை. அந்த படத்தில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் அது. முதுகுக்கு பின்பாடி நம்முடைய பாவத்தை எறிந்தார், கடலின் ஆழத்தில் அமிழ்த்தி போட்டார். பட் ஆனால் அடிக்கடி நம்மளை விசிட் பண்ணுதே. we keep open doors also. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அதில் உட்கார்ந்துட்டே இருக்கணும். நீங்கள்
அப்படி ஆண்டவர் அப்பா பிதாவின்னு கூப்பிட்றீங்களா? மகாமாரி மகாமாரி வாய்க்கைக்கும் கூப்பிட்றோங்க. நாங்கள் என்ன கூப்பிடாமல் இருக்கோம், பெருசாக இங்கே வந்து விவாதம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்களும் நான் உரிமையாக கூப்பிட்டுருந்தா எங்கெங்கே அடிமைத்தனம், எங்கே அடிமைத்தனம்? தேடி பிடிச்சாலும் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. எங்கே பயம்? ஏன் அந்த irrational fear? why that stress? இன்றைக்கி அதை ஃபியரை வந்து பயம் சொல்லலாம், ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம். ஏன் அந்த அழுத்தம்? ஏன் why we are frowning? ஏன் blush இப்படியே பேரஞ்ச மாதிரி இருக்கும்? ஏன் வெளுத்து போகுது மூஞ்சி? ஏன் இப்படியே மாதிரி இருக்குது? why we escape? why we avoid? வழி நடத்துதல் எங்கே? அவர்கிட்ட, அவர் இருக்கிற இடத்துல, அவருடைய காரியத்துக்காக, அவருடைய விஷயத்தில். அதுக்காக இங்கேருந்து பரலோகத்துக்கு ஒரு தூரம் தூக்கிட்டு போவார் ரசத்தை என்ன அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸாக கிடையாது. அது நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சிங்கன்னா வீட்டில் போய் படிங்க. திருப்பி நம்ம நெக்ஸ்ட் வீக் இதை யோசிக்கலாம். ஆல்மோஸ்ட் டைம் இஸ் ஓவர். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இட்ஸ் a spiritual endowment. ஆவிக்குரிய தேவதானம். ஆவிக்குரிய தேவதானம். இட்ஸ் a conferred title, conferred blessing. conferred ஐஏஎஸ்னால் அந்த பொசிஷன் இன்னுமே ஸ்ட்ராங் தான். ஏன்னா அவன் ஒரு கிளார்க்காக இருந்து எல்டிஎஸ்ஸாக இருந்து அப்படியே வந்து எல்டிசியாக இருந்து அப்படியே நிறைய பொசிஷன்ஸு காரியங்களாம் தாண்டி அப்புறம் என்ன ஆர்ஐ, டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் இதெல்லாம் தாண்டி கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிறான். அவனுக்கு அனுபவம் ஜாஸ்தி. டைரெக்டாக ஐஏஎஸ் பாஸ் ஆகி வரவங்களுக்கும் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு அறிவு இருக்குது, இவங்களுக்கு அறிவு இருக்குது. இவங்களுக்கு அனுபவ அறிவு நிறைய இருக்குது. நிறைய அரசியல் மாற்றங்களை பார்த்துருப்பாங்க, அரசாங்க மாற்றங்களை பார்த்துருப்பாங்க, சட்டத்திட்டங்கள் மாற்றங்களை, திருத்தங்களை பார்த்துருப்பாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் திருத்த முடியும், இதெல்லாம் சீர்திருத்தத்துக்கு உரியதான விஷயங்கள்ங்கிறத ஐஏஎஸ் படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாளராக மாறுறதுக்கு முன்னாடி they need more experience, more exposure. ஆனால் ஒரு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஏற்கனவே is been exposed to the public, to the department, to the government. That's what we are. Conferred people. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். எப்பத்திலிருந்து? மறுபடியும் பிறந்த அந்த நாளிகையிலிருந்து. கிறிஸ்து இப்படி இருக்க உன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்றைய அவருடைய நாமத்தின் மேலே அவர் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்சத்தினால் இரத்தத்தினாலும் புருஷ சுத்தத்தினாலும் பெறாமல் அவர்கள் ஆவினாலே பிறந்தவர்கள். பை த அத்தாரிட்டி ஆஃப் காட் we are God's children. குழந்தைகளாக இருந்தோம். கலாத்திய நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், புத்திரர்களாக மாறணும். குழந்தைகளாக இருந்தோன்னா அடிமைக்கு நமக்கு வித்தியாசமே இல்லை. we will not be treated specially and we will not enjoy our rights also. தெரியாது நமக்கு எப்படி நம்முடைய உரிமைகளை, நம்முடைய அந்தஸ்தை நம்ம அனுபவிக்க நமக்கு புத்தி இருக்காது. எல்லாத்தோடையும் சேர்ந்து கோலி விளையாண்டுட்டு, சில்லாக்கு விளையாண்டுட்டு இப்படி தான் இருப்போம். விளையாட்டு புத்தியோடு இருப்போம். நாம் வளரணும், ஆவியிலே நிறையணும், கர்த்தருடைய வார்த்தையில் வளரணும். அப்போ தான் அதெல்லாம் இல்லாதது தான் நம்ம எல்லா விதமான லூட்டியும் பார்க்குறோம். ஓகே, ஜெபிப்போம். மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம். நாம் அப்போஸ்தலர் 8:29 வரல, பின்ன யோசிப்போம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரிப்போம்.